கத்துக்கிட்டோம். அப்புறம் கரெக்ட். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும்னு தெரிஞ்சுட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு. அப்புறம் அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ஃபேக்கல்டீஸ்க்கணும்? நான் வந்து இனிஷியலா ஐ வாஸ் இன்டெண்டிங் டு ஸ்டார்ட் அ அகாடமி. ஆஃப்லைன்ல போய் எடுக்கணுன்ட்டு. அது அப்படிதான் நான் பிரேக் குடுத்து, என்னோட பேஷன் அப்படிதான் கன்வெர்ட் பண்ணோம். ஆனா என்ன ஆயிடுச்சு, கொரோனா எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, ஆன்லைன் கிளாஸஸே வீட்ல இருந்தே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகேவா? வீட்ல இருந்தே வந்து ஆன்லைன் கிளாஸஸ், டியூட்டோரியல்ஸ். ஸோ அப்ப எனக்கு என்ன எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வீட்ல இருந்தே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அது ஒண்ணு. நெறைய பேர் வந்து வொர்க்கிங் தூரமா போயிட்டு இருந்தாங்கல்ல. ஷோலிங்கநல்லூர், சிறுசேரி. அவங்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க. இப்ப திருப்பி எல்லாம் கம்மிங் பேக் டு நார்மல் இது. பட் ஒரு ஒரு கேப் ஆஃப் 4 இயர்ஸ்ல நெறைய பேர் மதுரைக்கு அவங்கவங்க நேட்டிவ்ல அம்மா, அப்பா கூட போய் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட்டா? ஊர்ல போய் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நெறைய சேவிங்ஸ் கொரோனா போது இங்க சென்னையில இருந்தவங்கலாம் வந்து ஊர்ல போய் இருக்கும்போது சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த மாரி விஷயம். அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் as you rightly told. பீப்பிள் ஸ்டார்டட் திங்கிங் ஏன் நான் வந்து இண்டிவிஜுவலா ஐடியாஸை வச்சு நான் ஏன் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுதான் கண்ணா இந்த பெஸ்டல் அனாலிசிஸ்ன்றது என்ன சொல்றதுன்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம பிஸ்னஸ்க்கு எடுத்துட்டு வரும்போது ஒரு அனாலிசிஸ் ரெண்டு அனாலிசிஸ் இல்லை, 5 அனாலிசிஸ், சாரி 6 அனாலிசிஸ் பண்ணி வெளியில எடுத்துட்டு வரும்போது தான் அந்த ப்ராடக்டோட சஸ்டினன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஃபீல் பண்றாங்க. புரியுதா? இப்போ இப்போ ஜென்ரலா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிசினஸ் என்னன்னா, முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபிட் வேணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னாச்சு, ப்ராஃபிட் மட்டும் இருந்தா போறாது, கொஞ்சம் ப்ராஃபிட்டா நம்ம சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணணும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்னாச்சு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்ல, ப்ராஃபிட் மட்டும் பார்த்தா போறாது, காஸ்டையும் மினிமைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பண்ணி காஸ்ட் கட் கேள்விப்படுறீங்களா? நிறைய கம்பெனிஸ்ல லே ஆஃப் பண்றாங்க. டிசிஎஸ் இவ்வளோ லே ஆஃப் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறீங்களா? ஸோ என்ன அப்படின்னா, காஸ்ட் மினிமைசேஷனை வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுல ரெண்டு டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கு ஸ்ரீச்சரன். ஒன் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் எனக்குள்ள என்னோட பிசினஸ்க்குள்ளேயே என்னெல்லாம் வந்து பெட்டரா பண்ண முடியும், ஓகே, பீப்புளுக்கு வந்து இன்னும் ஸ்கில் செட் பண்ணலாமா, இன்னும் டெக்னாலஜி வந்து வேற நியூவா கத்துண்டு அதை இம்போர்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி யோசிக்கிறது இன்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ன்றது நம்மளை சுத்தி இருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ஆக்சுவலா பெனிஃபிட் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் பிசினஸ் ப்ரையாரிட்டிஸ், என்னெல்லாம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் பார்க்கறது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 4 இருக்கு ஸ்ரீச்சரன். ஸ்பாட் அனாலிசிஸ் ஸ்ரீச்சரன் இது மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா. ஸ்பாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க கண்ணா. ஸ்வாட் அனாலிசிஸ் எழுதிக்கோங்களேன் அந்த சின்ன நோட்ல, இல்ல புக்லயே எழுதிக்கோங்க. ஸ்வாட், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வீக்னஸ், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரெட். இது கேட்பாங்க எம்சிக்யூல. ஸ்வாட் அனாலிசிஸ் மீன்ஸ் கேட்பாங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். எழுதுறீங்களா கண்ணா? சூப்பர். இப்போ இந்த 4த்த என்னன்னு பார்க்க போறோம் ஸ்ரீச்சரன். ஸ்ட்ரென்த்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ரீச்சரன்? என்னைக்காவது நீங்க உங்களை அசஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன ஃபீல் பண்றீங்க? குட், வெரி குட். நான் சொல்லட்டுமா உங்க ஸ்ட்ரென்த்? சரி, ஓகே. நீங்க வேற என்ன ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்றீங்க?
அப்ப நீங்க இன்னும் உங்களை அசஸ் பண்ணலான்னு அர்த்தம். யாராவது உங்களோட ஸ்ட்ரென்த்தை சொல்லியிருக்காங்களா? யாரு? அப்புறம் யார் சொல்லியிருக்காங்க? காலேஜா ஸ்கூலா? வேற என்ன சொல்லியிருக்காங்க? அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் தவிர வீட்ல இருக்கிற மெம்பர்ஸ், அம்மா அப்பா, அவங்க ஸ்ரேயாக்கா. ம், நான் சொல்லட்டேம்மா. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பிக் பிக்சரா யோசிக்கிறதுக்கு செம்ம கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓரியன்ட் கை. இன்னொன்று, ஒரு சின்ன விஷயம் வந்ததுன்னா உங்களுக்கு அதாவது கான்செப்ட்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகேவா? கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றது எல்லாராலையும் முடியாது ஸ்ரீச்சரன். ஓகே, ஒன்லி ஃபியூ தான் பண்ண முடியும். அதை கான்செப்ட்லா கிரகிச்சுண்டு அதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி. நம்பர் டூ, presence of ஜென்ரல் நாலேஜ் இன் கனெக்டட் வித் ஒரு விஷயத்தை ஏதாவது நான் சொல்றேன், அந்த விஷயத்தோட இப்படிதான் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கணும்ன்ற அந்த லிங்க் பண்ணிக்கிறீங்கல்ல, அதாவது எப்படி சொல்றது, ஷார்ப்னஸ் இன் கனெக்டிங் அ பாயிண்ட் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பயங்கரமா பண்றீங்க. மூணாவது, நீங்க படிச்சீங்கன்னா அதை நல்லா படிச்சு ஒன்று படிச்சீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா டீப்பா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களையும் ஹெல்ப் பண்ண மாதிரி மற்றவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ஓகேவா? நாலாவது ஒரு விஷயம் வந்து நீங்க பயஹார்ட் பண்றது இல்ல. பயஹார்ட் பண்ணலன்றதே உங்களோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த். சரியா? அஞ்சாவது பாயிண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க ஸ்ரீச்சரன். என்னப்பா, உங்களை பத்தி நீங்க யோசிக்காம அப்புறம் எப்படிப்பா? சரி, நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன், அஞ்சாவது பாயிண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜிஜு, இல்ல, நீங்க ஏதாவது சொல்லணும் ஸ்ரீச்சரன், சொல்லியே ஆகணும். நான் இவ்வளவு சொன்னேன்ல, இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன நீங்க உங்களால வேற என்ன அசஸ் பண்றீங்க? எப்பயாவது நீங்க செல்ஃப் டாக் பண்ணிருக்கீங்களா? செல்ஃப் அசஸ் பண்ணிருக்கீங்களா? என்னால நான் பண்ணுங்க, பண்ணுங்க, இனிமேல இருந்து பண்ணணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் நோ யுவர் ஸ்ட்ரென்த் ஸ்ரீச்சரன். யூ ஷுட் நோ யுவர் பாயிண்ட் ஆஃப் ஃபைன் டியூனிங் வீக்னஸ். உங்களுக்குள்ள என்ன எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களை வச்சுன்னு எப்படிலாம் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்கா த்ரெட் என்ன இருக்கு? த்ரெட்னா எனிமி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்குள்ளேயே ஒரு த்ரெட் இருக்கும்ல. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அதாவது ஒருத்தருக்கு ஒரு பயம்னு சொல்ல முடியாது, இதை இன்னும் நான் ஃபைன் டியூன் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் நான் கேட்குறேன். ஓகே, நான் அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்ட்டு. ஆ, யூ லிசன் அ லாட். அதாவது நல்லா லிசன் பண்ணி கம்ப்ளீட்டா அதோட எண்ட் டு எண்ட் பிக்சருக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் யூ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இட். இட்ஸ் a வெரி குட் குவாலிட்டி. அதெல்லாம் பெரிய ஸ்ட்ரென்த் ஸ்ரீச்சரன். ஓகேவா? ஸோ யூ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் ஃபார் தோஸ் ஸ்ட்ரென்த். எல்லாரும் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, என்ன ஆல் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் அலைக்கா. பட் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போறோம் அடுத்த லெவலு, நம்மளுக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எப்படி நம்மளால ஒரு 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 பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு வர முடியுதுன்றது தான் பேசிக்காவே. எல்லாம் ஸோ ஹோல் லைஃபே இஸ் ஆல் ட்ராவலிங் அரவுண்ட் தட்லாம். உங்களோட வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க? ம், உங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயங்கண்ணா, வெரி குட். அப்புறம்
ஆனா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஸ்ரீசரண்? உங்களுக்கு இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு வீக்னஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி அப்போ இன்னும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்தா எப்படி பெர்ஃபார்ம்லாம்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அந்த மாரி சூப்பர் கண்ணா. ஐ அப்ரிஷியேட் யூ ஸ்ரீசரண். ஆ, என்ன நான் யூனிக்கா உங்ககிட்ட ஃபீல் பண்றேன்னா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமன் பீயிங் அவனோட ஸ்ட்ரென்த்தே பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டு, அவன் வீக்னஸ் அவன் திங்கே பண்ணலன்னா, அது உண்மையே இல்ல, பாயிண்டே இல்ல. ஆனா உங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தும் தெரியுது, உங்களோட ஏரியாஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங்கும் தெரியறதுன்னா, அப்ப நீங்க அதாவது அது ஒர்க் அவுட் பண்றது மட்டும்தான் ஸ்ரீச்சரன் நீங்க பண்ண வேண்டியது. அந்த கேப் மட்டும் பண்ணணும். கிட்டத்தட்ட என்ன சொல்றது? நம்ம ஒரு ஒரு பக்கமா இருக்கும், இன்னொரு பக்கமா இருக்கும். அந்த 2 பக்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ்ன்னு தான் மீட் ஆயிடும்ல. லைக் போயிடுவோம்ல. சி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு பர்சன் வாக் பண்ணிட்டே வராரு. பட் ஒரு பெரிய ஒரு கீழே ஒரு ஹோல் மாரி இருக்கு. அந்த சைடுல ஒரு பெரிய இது மாரி இருக்கு. பட் என்ன பண்ணும் அந்த ஹோல ஒரு சின்ன கட்டை போட்டு இது பண்ணிட்டா வாக் பண்ணிட்டு போயிடலாம்ல. அந்த ஒரு இடம் தான் ஸ்ரீச்சரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும். நீங்க இப்படி யோசிங்களா, அந்த கன்சிஸ்டன்சி நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த அஞ்சுமே இன்னும் சூப்பர் ஆயிடுமே. அப்படி யோசிக்கலாம்ல. அதான் நான் வீக்னஸஸ்ன்றது இங்க சொல்றாங்க. வீக்னஸ் இஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா? செல்ஃப்ல பாத்தீங்கன்னா வீக்னஸஸ்ன்றது எதுன்னா, உங்க நீங்க சொல்ற மாதிரி மேம் அந்த கன்சிஸ்டன்ஸா இல்லாதத நீங்க ப்ராப்பரா ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா, இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே அவுட், அது என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். புரியுதா? இப்போ நம்ம எப்படி செல்ஃப் எல்லாம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன ஃபீல் பண்றீங்க ஸ்ரீச்சரன்? இப்போ உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்ல கண்ணா? இந்த ஸ்ட்ரென்த் வச்சு உங்களோட யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன ஃபீல் பண்றீங்க? ஆப்பர்ச்சுனிட்டினா என்னன்னா, என்னால இதெல்லாம் வந்து அஹ், எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ன்றது ஒரு பக்கம். ஆனா இந்த பிளஸ் பாயிண்ட் வச்சு என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். ஓப்பன் அப்பா இருக்கிறதுனால கரெக்டா? கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால. கிட்டத்தட்ட நான் சொல்லட்டுமா, இந்த நண்பன் படம் பார்த்திருக்கீங்களா விஜய்? விஜய் ரோல் எப்படி, விஜய் ரோல் பார்த்திருக்கீங்களா? அதுல விஜயோட ரோல் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவர் வந்து பைஹார்ட் பண்ண மாட்டாரு. எல்லாமே கான்செப்டா. இது ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. இது வந்து இந்த மாதிரி ஹிந்தில ஒரு படம் வந்தது ஸ்ரீச்சரன். சங்கர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்தில ஒரு படம் வந்தது. அமீர் கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சாரு. அது வந்து ஒரு புக்ல இருந்து அந்த அந்த படத்தை எடுத்தாங்க ஆக்சுவலா. இதுதான் அந்த ரோல் எப்படின்னா, பைஹார்ட் பண்ணாது அந்த ரோல். பயங்கர கான்செப்ட்ஸ்ல யோசிக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு 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 சயின்ஸ் கத்துப்பாங்க. நம்ம எப்படி கத்துக்கிறோம்? சயின்ஸ் எப்படி கத்துட்டோம்? புக்கு படிப்போம். எப்பவாவது லைக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் லேபுக்கு போய் போட்டு போகலாம். அந்த புக்ல அப்படி கிடையாது. எனிதிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் கன்க்ளூஷன் வரணும். ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க. இப்போ அது உங்களை ஸ்ட்ரென்த் வச்சு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு தெரியறது இதன் மூலமா நான் இந்த ஃபீல்டெல்லாம் நல்லா சூப்பரா வருவேன் அப்படின்னு தெரியறதுல அதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி நீங்க எதை ஃபீல் பண்றீங்க? நல்லா க்ரோ ஆகலாம். எந்த விஷயத்துல எக்ஸாக்டா க்ரோ ஆகலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது எந்த ஏரியா இது உங்களுக்கு ரொம்ப மேம் இதுனா வந்து என்னால ஈஸியா இது பண்ண முடியும் மேம், நிஜமாலே ஒரு ஃபீல் குட்டா ஃபீல் பண்றேன் அந்த மாதிரி கேக்குறேன். வெரி குட். நீங்க மெயினா அந்த இது பாப்பீங்களா ஸ்ரீச்சரன், அனிமல்ஸோடது? அந்த அனிமல்ஸோடது நீங்க பாக்குறீங்கல்ல, அது ஆக்சுவலா அந்த அதெல்லாம் பார்க்கறதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம வந்து நம்மளுக்கு அரௌண்ட் இருக்கிற ஸ்பீஷீஸோட
ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு தெரியல நீங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு கனெக்ட் தோஸ் பாயிண்ட்ஸ் ஹியர். இப்போ நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற அனிமல்ஸா இருக்கட்டும், வேல்ஸா இருக்கட்டும், டாக்ஸா இருக்கட்டும், எனி ஸ்பீஷீஸ் ஒரு டீட்டெயில்டா படிக்கிறோம்னா நம்ம வந்து என்விரான்மெண்டோட கனெக்டடா இருக்கோம்னு அர்த்தம். சொல்ல முடியாது ஸ்ரீச்சரன். டைகரோட ஸ்பீடு இருக்குல்ல, டைகர் ஆர் லயனோட அந்த லயன் வந்து லயன் என்ன மாதிரி ஸ்பீஷீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். லயன் நல்ல லீடர். நீங்க ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒரு அனிமல் பிடிக்குமே ஞாபகம் பண்ணி ஃபாஸ்டா. ஹைனா. ஹைனா ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் கண்ணா, வெரி குட். வெரி குட். வாவ் சூப்பர். ஸ்ரீச்சரன் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம் அதோட மைண்ட் அப்படி கிடையாது. நம்ம பார்க்குற விஷயத்த நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை இன்டைரக்டா எடுத்துட்டு நம்மள அது ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல அது இம்பாக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து டீம் ஒர்க்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஸோ நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நீங்க தனியா பண்ண விருப்பப்படுவீங்களா, டீமா பண்ண விருப்பப்படுவீங்களா? ஆ, ஏன் அப்படின்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹைனா அதெல்லாம் பார்க்கும்போது அது குரூப்பா பண்றது அப்ப அதுக்கு சக்சஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு moral லைன் கிடைச்சிருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஸ்ரீச்சரன் நம்ம பார்க்குற விஷயங்களை அதனால தான் சொல்றாங்க. நம்ம பார்க்குற விஷயங்களை நம்ம லைஃபோட ஃபியூச்சருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல டச் ஆகும் ஸ்ரீச்சரன். எய்தர் நம்மளோட பாடி லாங்குவேஜ்லயே வரும், இல்ல அதனால நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு வந்து பண்ணும்போது. சம்டைம்ஸ் சொல்றாங்கல்ல இந்த மிராக்கிள்ஸ் நடக்கிறது, டக்குன்னு ஸ்பார்க் தோணிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. எப்படி தோணிச்சுன்னா நாலாசத்துலயும் நம்ம சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை தான் பார்க்கணுன்றாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சிலதை பார்த்து 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 இருக்கும்போது அதோட ஹேபிச்சுவல் விஷயம் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டில எங்கேயோ கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கனெக்ட் ஆகும்போது அந்த ஒரு ஸ்பார்க் ஆஃப் அந்த பிஹேவியர் ஆஃப் இப்ப ஹைனா வந்து டீம் ஒர்க்குன்னு சொல்றீங்க. நீங்களும் கண்டிப்பா ஒரு நல்ல டீம் பில்ட் பண்றதுக்கோ இல்ல டீம் இருக்கிறதுக்கோ தான் நீங்க ஆசைப்படுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹைனா வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்வீங்க. நாளைக்கு நீங்க கூட குட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம். ஸோ அந்த என்ன நம்ம பார்க்குறோம், என்ன இது பண்றோன்றது நம்மளோட பிஹேவியர்ல ஷேடோ ஆகும். அப்படிதாங்க ஸ்ரீச்சரன் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை எப்படி யோசிப்பீங்க? டக்குன்னு அதை எப்படி யோசிப்பீங்க சொல்லுங்க? இப்போ உங்க கையில ஒரு ஜாப் ஒரு 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 செகண்ட் இயர்ல உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க கையில. ஸ்ரீச்சரா இந்த ஒர்க்கை பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அதை ஃபர்ஸ்ட்? அது வந்து இந்த லைன் ஆஃப் எனிதிங் லைக் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், டேட்டா கலெக்ஷனா இருக்கலாம். என்ன பண்ணுவீங்க நீங்க? சூப்பர். இப்ப பாருங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன முன்னே என்ன சொன்னீங்க? குரூப்பா இருக்கிற பீப்புள் கிட்ட போய் கேட்பீங்க நீங்க. இது எங்க தெரியுமா இம்பாக்ட்? நீங்க வந்து மோர் ஆஃப் அந்த ஹைனாவோட அந்த குரூப்பிங் பீப்புள் குரூப் ஆஃப் இதை பார்க்கும்போது ஹைனா ஒரு சக்சஸ் பண்றதுல அந்த விஷயத்தோட இம்பாக்டா இருக்கலாம். ஸோ நாலாஸ்டத்துலயே நம்மள அரௌண்ட்ல இருக்கிற ஸ்பீஷீஸ் பார்க்குறோம்ல. இப்ப நான் எனக்கு வந்து என்னோட டாட்டர் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ்.
என்னோட அம்மா ஒரு ஸ்பீஷீஸ் கரெக்டா, as an இண்டிவிஜுவலா இருக்கும்போது. ஸோ அவங்கள வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டாக் பிரீடு. போலீஸ் டாக் பேர் என்ன சொல்லுவாங்க கண்ணா? ஜெர்மன் ஷெப்பர்டா? ஆ ஏன் ஜெர்மன் ஷெப்பர்ட் போலீஸ்ல இது பண்றாங்க? அது ஒரு டாக் தானே. ஏன்னா அதுக்கான யூனிக்னஸ் வந்து போலீஸ்ல ரெக்குவயர்மெண்ட், அதோட பிரில்லியன்ஸ் வந்து போலீஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு. கரெக்டா? அது ஒரு டாக் தான், அது ஒரு அனிமல் தான். ஆனா அது எப்படி ஒரு ஒரு ஹியூமன் மேன்கைண்டோட எப்படி கனெக்ட் ஆகுது? அதான் கண்ணம்மா. கண்ணா என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யோசிக்கிற விஷயம் உங்களோட எங்கேயோ ஒரு பாடி லாங்குவேஜ்ல இம்பாக்ட் ஆகி that will create an opportunity for you in the external environment when you take up any business in the future. புரியுதா? நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட தாட் ப்ராசஸை மட்டும் ரொம்ப கிளியரா வச்சுக்கணும். நம்ம நல்ல விஷயங்கள்னா என்ன, ஜென்ரல் நாலேஜ் விஷயமா நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு பீப்புள் அரவுண்ட் அஸ், அந்த ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, ஸ்பீஷீஸ் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், ஸ்பீஷீஸை வந்து இந்த ஸ்பீஷீஸோடது தான் நம்ம பார்க்கணுன்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்பீடியா இருக்கிறது, எல்லா ஸ்பீஷீஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு எந்த ஸ்பீஷீஸ் இருக்கோ அதை நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நம்மளோட ஒர்க்ல முடிக்கிறது அப்படின்றது தான் ஹிஸ்டரியில நிறைய கிங்டம் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்ப கரண்டா இருக்கிற பாலிடிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஃபியூச்சர்ல சொல்ல முடியாது. யூ வில் பிகம் அ வெரி கிரேட் ஆண்டர்பிரினர். அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அந்த சின்ன ஹைனாவோட டீம் ஒர்க் எங்கேயோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கா இருக்கும். அதுதான் கண்ணா. யுவர் வாட் எவர் யூ சி, ஓகே, வாட் எவர் யூ ஆர் அப்சர்விங் வில் பிகம் அ வெரி மச் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு அச்சீவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். புரியுதா? எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் அப்படிதான் ஸ்ரீச்சரன். இப்போ இருக்கிற டாப் கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹிஸ்டரியோட அடிப்படையில தான் இருக்கும். நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா ஹிஸ்டரி பேசும், ஹிஸ்டரி இருக்கும் அங்க. ஏதோ ரெபிடேஷன் பாயிண்ட் அங்க இருக்கும் ஸ்ரீச்சரன், இல்லாம நடக்கவே நடக்காது. நீங்க எனி திங் நீங்க யோசிச்சுக்கோங்க, எனி ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கிற சக்சஸ்ஃபுல் இது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில எங்கேயோ ஒரு பாயிண்ட் அங்க டச் ஆகி அவங்க அந்த பாயிண்ட் எடுத்து இப்ப சக்சஸ்ஃபுல் பண்ணிருப்பாங்க. அதனால தான் ஸ்ரீச்சரன் நம்ம ஹிஸ்டரி படிக்கிற ரீசனே அதனால தான். ஏன் ஹிஸ்டரி படிக்கணும்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல உங்களுக்குள்ளே கேள்வி. ரீசன் என்னன்னா, டு கெட் அ favorable opportunity in the future, you should always ensure that you go back to the original or history of the species whatever is no prevailing around us. அதாங்க நான் ஆப்பர்ச்சுனிட்டின்றது. த்ரெட்ன்றது என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன்? அதாவது அவங்களால தோல்வி அக்செப்ட் பண்ணவே முடியாம இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்போ சும்மா ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருப்பான் ஒரு பையன். திடீர்னு ஒரு பையன் வேற ஸ்கூல்லேன்னு வந்திருப்பான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கு த்ரெட்டு தானே இல்ல, ப்ரீவியஸா அவன் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா தட் பிகம்ஸ் இஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இந்த கிளாஸ் இல்லையா? அப்ப என்ன ஆகும், அவனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் போய் ஹில் கம் டு செகண்ட் பிளேஸ். இது கிளாஸ் லெவல்ல. ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல எனக்கு என்ன த்ரெட்டா இருக்கும், உங்களுக்கு என்ன த்ரெட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன் as an individual? எக்ஸாக்ட்லி. இப்போ இதே தான் கண்ணா, அப்படியே நீங்க கம்பெனிஸ்க்கு ஷேடோ பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டாடா டாட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நியூ காம்படிட்டர்ஸ் கேக்குறதா ஸ்ரீச்சரன்? ஹலோ ஸ்ரீச்சரன். ஆ இந்த நியூ காம்படிட்டர்ஸோட எமர்ஜென்ஸ் வந்து அவங்க இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரென்த்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் செட் பண்ற மாதிரி கண்ணா. எக்ஸாம்பிள் சொல்றேன். வீக்னஸஸ்ன்றது வந்து
இப்ப பாரு நான் ஒரே ப்ராடக்டே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது, டைவர்சிஃபிகேஷன் பத்தியே யோசிக்கிறது இல்ல. அப்ப அது வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டின்றது நான் இப்போ குழந்தைங்களோட ப்ரிஃபரன்சஸ் இப்ப என்னவா இருக்கும் ஸ்ரீச்சரன்? சும்மா ஓவராலா ட்ரெண்ட் சொல்லுங்களேன். ஒரு சின்ன ஒரு 5 வயசுல இருந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இப்ப எப்படி இருக்கு? 15 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்தது? நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது எப்படி இருந்தது? இப்போ அதே ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கரெக்ட். அப்போ நீங்க எல்லாம் இருக்கும்போது 5 to 10 என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, ஏதோ ரைம்ஸ் பார்ப்பீங்க, வீட்டுக்கு வருவீங்க, அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, தூங்குவீங்க. கரெக்டா? இப்ப அப்படி கிடையாது கண்ணா. வந்தா மொபைல், எழுந்தா மொபைல். ஓகே, சாப்பிடணும்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு பாஸ்தா அந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அப்போ என்ன ஆகுறது? குழந்தைங்களோட இப்போ இப்போ ஒரு குழந்தைங்களோட ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்றாங்கன்னா, இந்த 5 to 6 இயர்ஸோட அந்த சேஞ்ச் அண்ட் டேஸ்ட் இருக்குல்ல கண்ணா, நீங்க இருந்த பீரியடுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட்ல அந்த காம்படிட்டர் அதை அட்டாக் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அந்த கம்பெனியால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அவனும் வேற வழி இல்லாம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணி மயோனிஸ் போட்டு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அதான் கண்ணா. அதாவது அந்தந்த தருவாயில அந்தந்த பிசினஸ் கண்டிஷன்ல அந்தந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அனாலிசிஸ் ஆன் அ வெரி கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல அனலைஸ் பண்றாங்களோ, தென் தட் கம்பெனி வில் அண்டர்கோ அ எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? SWOT இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்கண்ணா. The SWOT analysis is very important for indicating the competitive strength and viability of any business firm. புரியுதா இந்த கான்செப்ட்? ஓகே, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, SWOT analysis சும்மா SWOT analysis of any company போங்கக்கணும். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்க. இது புக்லேருந்து படிக்காம எனி SWOT analysis of Hyundai எடுத்துக்கோங்க. எனக்கு அடுத்த கிளாஸ்ல சும்மா லெவலா சொல்லுங்க. மேம், ஸ்ட்ரென்த் வந்து ஹுண்டாயோடது இது மேம், வீக்னஸ் இது, இப்படி பண்றாங்க. அவ்வளவுதான். எனி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்கண்ணா. விருப்பப்பட்ட கம்பெனி எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஒரு 5 minutes நம்ம பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா கான்செப்ட் உங்களுக்கு? ஓகே கண்ணா. சோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து பெஸ்டல் அனாலிசிஸ் டீடைல்டா எடுக்கிறேன். இதே டைம் தான் ஸ்ரீச்சரன். நாளைக்கு 6 to 7 இல்லனா அரை மணி நேரம் கிளாஸ் வச்சுக்கலாம் இந்த விஜயதசமி வரைக்கும் கண்ணா. அதுக்கப்புறம் திருப்பி 1 hour கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்ரீச்சரன், தேங்க்யூ கண்ணா. ஹோம்ஒர்க்லாம் இந்த வாரம் அப்லோடேட் பண்ணிடுங்க. ம். பை பை. ம்.